இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. நான் பொரிய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க மனசு வரல எனக்கு வளர்த்த நாய் அடிக்க 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 அடிக்க. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சின்னையா சொல்றேன் கேட்டுக்கணும். ஓகே, இப்ப என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னேன்? 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதேதான் சொல்றா. சொல்றேன். ரெண்டே பேர் தான் நடுவுல போட்டியே. எது? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு மேல. ஒன்னு டிஎம்கே, இவனு ஏடிஎம்கே. அம்மா! Out of 10 கொடுக்கலாம். இல்ல இது செட் ஆகாது, வேணாம். ரிஜெக்டட். நீ ரிஜெக்டட், நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். வேணாம். மரியாதை கொடுத்து பேசுனா உனக்கு அப்படிதான் திமிரு உனக்கு அதிகம். இதுல எதுவுமே உங்ககிட்ட இல்ல. நீங்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி மயிரவா புடுங்க போறீங்க. ஏண்டா எல்லார்கிட்டயும் நான் கேள்வி கேட்பேன், அதுக்காக எல்லார்கிட்டயும் ப்ரப்போஸா பண்ணுவேன் நானு. அழகா இருந்தா லவ் பண்ணிருவியா? நீ ஒரு பேமானின்றது அவளுக்கு தெரியாதா? இல்லடா. டேய் யாரே நீ? ஒரு மார்க்கமா இருக்க? எந்த ஊர்க்காரி? மச்சான். மச்சான் வாடா. ஹாய் மச்சான். என்ன ரொம்ப கேள்விப்படுறனே, உன்னையும் அவனையும் பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க எல்லாரும். மச்சான் எல்லாரும் கேங்கிறானுவோ. அந்த காலத்துல பையனும் பொண்ணு சேர்ந்து சுத்துறான் தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பையனும் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து சுத்துறாலும் தப்பா சொல்றாங்க மச்சான். பையனுமே சுத்த முடியல. என்ன மச்சான் பண்றது? சாரி மச்சான், நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். உட்காரு மச்சான். ஒண்ணும் இல்ல மச்சான். உட்காரு. என்னடா? ஒண்ணும் இல்ல மச்சான், நேற்று நைட்டு ஃப்ரெண்டோட தான் தூங்கிட்டு இருந்தேன். சரக்கு கூடயா? ஆமா மச்சான், சரக்கு வேற ஊத்தி கொடுத்துறான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் மச்சான் நைட் காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே பேக் வலி. ஒரு நிமிஷம். அவன் குடிச்சானா? அவன் குடிக்கல மச்சான். அவன் குடிக்கல. உன்னால உட்கார முடியல. என்னால உட்கார முடியல. பின்னாடி வலிக்குதா? வலிக்குது மச்சான், ரொம்ப வலிக்குது. ஆமா. சரி நான் வரேன் மச்சான். சரி நான் வரேன் மச்சான். புரியல உனக்கு? புரியும், எனக்கு புரியுது. நான் வரேன். ஓகே மச்சான். அட பொம்மால. ஐயோ அசத்தலா இருக்கேடா. ஏண்டா அரசியல் பண்ண சொன்னா என்ன பண்றது? கொள்ளை அடிக்கிறது, பாட்டில் குத்துருவா மாமா வேலை. ஏண்டா நீ திருடுற? நீ 41 பேர்த்த முடிச்சு கட்டுற. ஒரு மேலுக்கு அறிவு இல்லனே, பூரா மாட்டு மூளையா இருக்காங்க. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. 9 out of 10 கொடுக்கலாம். பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டும் கூட. உங்ககிட்ட இருக்கிற பிளஸ் என்ன தெரியுமா? உன் சிரிப்பு தான். இந்த பாரா பாடுறா. நீ இப்படி சிரிச்சதை நானே ஒன்று அச்சு விட்டுறோம் தல்ல. அழகு பராமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. சிறிதம் பண்ணி துணி பொல்லிருக்கு இடுப்பு, இந்த இடுப்பு செம ஆட்டக்காரி இல்லவா? கிழிச்சு போட்டுப்பீங்களா இல்ல போட்டு கிழிச்சுப்பீங்களா? முத்தத்துல படத்துக்கு வரலாமா வேண்டாமா? வேண்டாம், நல்லா இல்ல. ரீசன்ட் டைம்ல எந்த ஒரு படத்தை பார்க்க போயும் நான் இப்படி தூங்கினதே இல்ல. எப்போ எந்திரிச்சு போகலான்னு உட்கார்ந்துருந்தேன். 1965ல நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தோட உண்மையான கதை தான். சிவகார்த்திகேயன் செம்மையா நடிச்சிருக்காரு. 1-2 சீன் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸா இருந்தது. பாக்குறப்போ நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களேன்னு தோணுச்சு. ஆனா என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ல உட்காந்து படத்தை பாக்குறப்போ செம்ம போரிங். நீ அதுக்கு தகுதியே கிடையாது. நீ அதுக்கு தகுதியே கிடையாது. 100 கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்த்ததுக்கு வீட்லயே தூங்கி இருக்கலாம்னு தோணுச்சு.
இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? சைடு போஸ்ட்ல சிவன் இருக்காயா? இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியலடா. உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா நீ என்ன பத்தி மட்டும் பேசு. எதுக்கு எங்க அம்மா அப்பா பத்தி பேசிட்டு இருக்க? வீட்டில் வாங்குற பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கம்பெனிக்காரன் திட்டும்ல, அந்த மாதிரி தான் இதுவும். பழசு பழைய காமெடி பழசு. போயிருங்க போயிருங்க. வக்கா மக்க இந்த லூசு என்ன பிரச்சனை போதும் அங்க என்ன புடுங்க வாட போனீங்க? இவங்களையெல்லாம் விஷ ஊசி போட்டு கொல்லக்கூடாதா சார்? என்ன ப்ரோ என்னாச்சு? ஓ போறவல்ல இறங்கிறேன்னு சொல்றீங்களா? பாவங்க டம்போல. சரி ப்ரோ உட்காருங்க, இறக்கி விட்டுறேன். இந்த மாதிரி யாராச்சும் ஹெல்ப் பண்ணி கேட்டா நமக்கு உடனே நிப்பாட்ட தான் தோணுது. ஆனா எனக்குன்னு எதனா ஒரு எமர்ஜென்சின்னு கை காட்டுறப்போ ஒருத்தவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. அதுலயும் வயசு பசங்க கூட நிப்பாட்டிடுறாங்க. அந்த 50-60 வயசுக்கு மேல இருக்கானுங்க பாரு, அவனுங்க ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுப்பானுங்க லிஃப்ட் கேட்குறப்ப. அதை பார்த்தாலே வந்தா எங்க ப்ரோ உங்களை இறக்கி விடணும்? ஓ அந்த பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விடவா? சரி, எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு பாவங்க. இப்பெல்லாம் ரொம்ப அப்பாவியா இருக்காத ப்ரோ. அது ஏதோ காட்டு தான் ப்ரோ. அங்க பாரு ப்ரோ, ரோட்லயே குடிச்சு போட்டுட்டு இவங்க தொலை வேற தாங்க முடியல. அப்படி ரோட்டை மறைச்சு நின்று இருக்கிறாங்க. வண்டியை நிப்பாட்டு ப்ரோ. இப்போ எதுக்கு நிப்பாட்டுறீங்க? பாவா கழுத்துல ஒரு தொழு கொய்யா ப்ரோ. பின்னாடி பாவம் ப்ரோ, அவர் எதுனா எமர்ஜென்சி போல பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்ட சொன்னாரு ப்ரோ. நீ உட்காரு ப்ரோ, இறங்காத. சொல்லிட்டு இருக்கோம், வாய் பேசிட்டே இருக்கேன் ப்ரோ. நான் பேசிக்கிறேன் ப்ரோ. இவன் என்ன பேசுறேன் எங்க குருவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் நெத்தியில கோல போடணுமா? பாவா போட்டு விடுறான் அவனுக்கு. ஐயோ என்னையா அவனுக்கு பாவனுக்கு ஹெல்ப்லாம் பண்ண என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க? நீ கூட்டுக்கிறியால அவன் கழுத்தை கடிச்சு துப்பாவா பல்ல பாரு. அண்ணே இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சிருனே. அவங்கனால நல்லவனு கூட லிஃப்ட் கொடுக்க பயமா இருக்குடா. என்னடா கருகுற? அண்ணே அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லனே. சும்மா திரும்பி பார்க்காம சட்டியோட விடு. உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா பல்லு தாயல்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.